நிவர் புயல் மற்றும் வெள்ள பாதிப்பிற்காக தமிழகத்திற்கு 276 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது மத்திய அரசு. கர்நாடகாவிற்கு வறட்சி நிவாரணமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு எப்போதும் கொடுக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் குடிமராமத்து பணிகளை திமுக அரசு நிறுத்தியதே தமிழகத்தில் வறட்சி நிலவ காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது ஆட்சி காலத்தில் மேட்டூர் அணை உள்ளிட்ட 6000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டதாகவும் கருத்து. திராவிட இனத்தின் உரிமை குரலை ஓங்கி ஒலித்த தீரர் தியாகராயர். சர்பிட்டி தியாகராயரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய உத்தரவு. பேருந்துகள் சேதம் குறித்து தொடர்ந்து செய்தி வெளியான நிலையில் நடவடிக்கை. தமிழகத்தில் மார்ச் 1 முதல் இன்று வரை இயல்பை விட 83% குறைவாகவே பெய்த மழை. சென்னையில் மழையே பெய்யவில்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். யானை பசிக்கு சோளப்பொரி போல் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் சாலை சீரமைப்பிற்காக ஒதுக்கப்பட்ட 500 கோடி ரூபாய் நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. 2ஆம் கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக திரிபுரா, மணிப்பூரிலும் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்திலும் வாக்குகள் பதிவு. உத்தரப்பிரதேசம் பரேலியில் ரோட் ஷோ மேற்கொண்ட பிரதமர் மோடி. பாஜகவை வெற்றி பெற செய்ய மக்களே களத்தில் இறங்கியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தலைநகர் டெல்லியின் ஒரு சில இடங்களில் திடீரென பெய்த மழை. கோடை வெப்பம் வாட்டிய நிலையில் தற்போது மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஹைதராபாத் அருகே மருந்து தயாரிப்பு நிறுவனம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து. சிக்கி தவித்த 50 ஊழியர்களை தனி ஒருவனாக மீட்ட சிறுவன். சென்னை தியாகராய நகர் பகுதியில் இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம். மேம்பால கட்டுமான பணி தொடங்க உள்ளதால் நடவடிக்கை. உளுந்தூர்பேட்டை அருகே சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்த பேருந்து. பாலம் கட்டுமான பணி குறித்த அறிவிப்பு பலகை இல்லாததே விபத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மீன்பிடி திருவிழா. காலையிலேயே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உற்சாகம். ஈரோடு மாவட்டம் தாம்பரம் அருகே சிறுத்தை கூண்டில் சிக்கியதால் விவசாயிகள் நிம்மதி. சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி வனப்பகுதியில் விடுவித்த வனத்துறையினர். கென்யாவில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மக்கள். தண்ணீர் இழுத்து செல்லப்பட்டவர்களை காப்பாற்ற முடியாமல் சோகம். டெல்லி துவாரகா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த ஸ்பைடர்மேன் ஜோடி கைது. லைசென்ஸ் பதிவு இல்லாமல் ஹெல்மெட் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்ததாக போலீசார் நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.